கொஞ்சம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த கடையோட அட்ரஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். கோயம்புத்தூர் இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஃபெஸ்டிவல் வருதுன்றதுனால ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வராங்க, சமைக்க முடியாது அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க இந்த கடையில் வந்து கண்டிப்பாக பல்க் ஆர்டர் எடுத்துக்கோங்க. மினிமம் ½ kg வந்து மேக்ஸிமம் அன்லிமிட்டட் வரைக்கும் தராங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டாக இருக்குது. ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி, எம்டி பிரியாணி. அண்ட் ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா அண்ட் பூஸ்டிக் அல்வா தராங்க. ஹாய், நம்ம லோகேஷ். ஹாய், நம்ம ரால் ஸ்டுடியோ அண்ட் கோய்ஸ் லைவ். பொதுவாகவே ஒரு பிரியாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாய் கடை மாதிரி வராது, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க என்ன மாயம் பண்ணுறாங்க, மந்திரம் தான் நமக்கு தேவையில்லை, நம்ம ஸ்டோர் தான் முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாய் கடை தான் போய் நம்ம இந்த வீடியோ எடுக்க போகிறோம். அந்த கடை என்னன்னா சொல்ல மாட்டேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் முன்னாடி மென்ஷன் பண்ண பாய் கடை வந்து இதுதான். வெஸ்டர்ன் ஃபுட், வெஜ் அண்ட் நான்வெஜ். இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடை பார்த்தீங்கன்னா காம்போடிஸ் அப்புறம் பாட்டிகள் ரொம்ப ஃபேமஸான கடை. ரொம்ப இது பண்ணலாம். இது வந்து பக்கெட் பிரியாணிக்கு வந்து ரொம்ப பேர் போன ஒரு கடை. ஸோ அந்த பக்கெட்டில் ஒரு பக்கெட்டை முழு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க கடை போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அதில் கேட்டதுக்கு 8 பேர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ஃபேமிலி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து. ஸோ இதோட டேஸ்ட்டை வந்து நான் தனியாக மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தம் பிரிக்கும் போது வந்த புகைக்கே வந்து செம இதாகிடுச்சு. அந்த ஸ்மெல்லுக்கே வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ டேஸ்ட்டுங்கிற விதத்தில் எந்த விதத்துக்கும் குறைஞ்ச மாதிரி கிடையாது. அதோட மற்ற கடை பிரியாணி விட இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா இவங்களோட குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டில் வந்து பீக்கில் நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தால்சா ஊற்றி சாப்பிடுவோம். இந்த பிரியாணி சாப்பிட ரொம்ப டெம்பிங்காக இருக்குது, போய்கிட்டே இருக்குது. மெயினாக தால்சாவும் கறியும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது தூக்கலாக இருக்குது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கலாக இருக்குது. இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா 8 பேர் சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இருக்கிற பசியில் நாங்களே சாப்பிட்டு இதில் நிறைய யூடியூப்ஸில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் எப்படி வந்து பாய் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பிரியாணி நம்ம வீட்டில் எப்படி பண்ண முடியும் அப்படி மாதிரி பண்ணணும். பட் என்ன தான் நம்ம அதை சாப்பிட்டாலும் அந்த லைட் ஒரு மிஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏதோ ஒன்று இல்லையே, ஏதோ ஒன்று இல்லையோ, அது என்ன அந்த ஒன்று நமக்கு தெரியாது. பிகாஸ் அது அவங்களுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி பாய் ஹோட்டல்ஸில் சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது என்ன சீக்கிரம் ரெசிபியா மொரல்ஸ் இவ்வளோ கேர் பண்ணி சமைக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேருக்கான கிடைக்கிற ரிஃப்ளெக்ஷனாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாப்பிட்ற நமக்கான டேஸ்ட் வந்து கிடைக்குது. அவ்வளோதான். Round 3, 5. கேமராமேன் பாவம் ஒரு கேமராமேன் நாங்கள் சாப்பிட பற்றி எப்படி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கண்ணு வைக்கிறாரு. சுற்றி போகணும் கன்ஃபார்மாக.
இல்லை. ஸோ இந்த கடை எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராவல் ஸ்டுடியோவில் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக இந்த கடையோட ஓனர் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனார். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரிஷப்னு சொல்லிட்டு அவர் போகிற வழியில் எங்கேயோ பார்த்துட்டு ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணார். சொன்னதை விட டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால பிரியாணி தெரியுங்கல்ல, கறி வெந்ததை பார்க்குறீங்களா? கறி வெந்தது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாய் சாப்பிட்ட ஃபீலிங். இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஐட்டம் வாங்கியிருக்கீங்க? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஸோ எத்தனை நாளாக கிடைக்கும்? 10 வருஷமாக இந்த கடையில் 10 வருஷம் நீங்கள் தான் ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர் ப்ரோ நீங்கள் தான். ஸோ என்ன எப்பவுமே ரெகுலராக மட்டன் பிரியாணி மட்டும் தான் வாங்க. மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது. இல்லை நீங்கள் எது ரெகுலராக? நான் ரெகுலராக மட்டன் பிரியாணி ரொம்ப மட்டன் பிரியாணி பிடிக்கும். ஓகே. அது 20 வருஷமாக வாங்கிக்க 10 வருஷம் ஒரே டேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி இருக்குது. கண்டிப்பாக. ஓகே ஓகேங்களா? ஸோ வேறு கடையில் சாப்பிட்ருக்கீங்க இது இருக்கும்? அங்கேயே சாப்பிட்டு அதுக்கு இதுக்கும் என்ன டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா ஹோம்லியாக இருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்ற திருப்தி இருக்கும். அதனால் எப்பவுமே இங்கே தான் வாங்குவோம். கன்சிஸ்டன்சி எப்பவுமே இருக்கும். எப்பவுமே அப்படியே இருக்குது. நீங்கள் எப்போ வந்து கேட்டாலும் நிறையா ரெஃபரன்ஸ் நல்லா பல்க் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். கல்யாண ஆர்டரில் எங்களுக்கு தான் பண்ணுவோம். ஓகே. பிரியாணி கொஞ்சம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கிடைக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த கடையோட அட்ரஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். கோயம்புத்தூர் இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஃபெஸ்டிவல் வருதுன்றதுனால ரிலேட்டிவ் வீட்டுக்கு வராங்க, சமைக்க முடியாது அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க இந்த கடையில் வந்து கண்டிப்பாக பல்க் ஆர்டர் எடுத்துக்கோங்க. மினிமம் ½ kg வந்து மேக்ஸிமம் அன்லிமிட்டட் வரைக்கும் தராங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டாக இருக்குது. ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி அண்ட் எம்டி பிரியாணி. அண்ட் ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா அண்ட் பூஸ்டிக் அல்வா தராங்க. ஸோ தேங்க்யூ.